கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொல்லியிருப்பாங்க. இதில் அறிவியலும் ஆன்மீகமும் அடங்கியிருக்கு. பொதுவாக நம்ம கோவிலுக்கு போனால் கோபுர கலசத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுவோம். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோவில் கோபுரத்தோட உச்சியில் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கலசங்கள் வச்சிருப்பாங்க. இந்த கலசங்கள் ஒவ்வொன்றிலும் நெல், கேழ்வரகு, திணை, சோளம், மக்காச்சோளம், எள், வரகு, சாமை, கம்பு போன்ற தானியங்களை சேர்த்து வச்சிருப்பாங்க. அதிலும் குறிப்பாக வரகு தான் அதிகமாக வச்சிருப்பாங்க. ஏன்னா வரகுக்கு மின்னலை தாங்கும் அதிக சக்தி இருக்கு. இந்த தானியங்கள் கலசத்தில் இருக்கும் உலோகத்தோடு இணைந்து மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கோவில்களில் குடமுழுக்கு விழா நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இந்த தானியங்களுக்கு மின்னலை தாங்கும் சக்தி 12 வருஷம்தான் இருக்குமா. அதனால தான் குடமுழுக்கு நடத்தி அதில் பழைய தானியங்களெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் புது தானியங்களை அதில் சேர்த்து வைக்கிறாங்க. இப்போவும் அது நடைமுறையில் இருக்குது. இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி சில நாட்கள் மட்டும் மழை பெய்யாதான். மாத கணக்கில் தொடர்ந்து மழை பெய்து ஊரே வெள்ளக்காடா மாறிடும். அப்போது விவசாய நிலம் மொத்தமும் சேதமடைஞ்சு பயிர் அழிஞ்சு போயிடும். அந்த சமயத்தில் மீண்டும் பயிரிடுறதுக்காக விவசாயிகள் என்ன செய்வாங்க? இங்கு தான் நம்ம தமிழனோட அறிவையும் அறிவியலும் நம்ம பாராட்டணும். அந்த சமயத்தில் கலசத்தில் இருக்கிற தானியங்களை தான் மறுபடியும் மீண்டும் விதைக்கிறதுக்காக எடுத்துக்குவாங்களாம். இப்படித்தான் இந்த கோவில் கலசங்களில் அறிவியலும் முன்னோர்களின் அறிவும் இருக்கிறது.